அது ஏற்கனவே இருந்த காலாண்டு, அதாவது போன 21 இருந்த காலாண்டுக்கும் இப்போ 26 இருக்கக்கூடிய முதல் காலாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒப்பீடு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடகாவில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 2252.53% அதிகரிச்சிருக்கு ஜூலை 31 3 மாதத்தில் காலாண்டில். கேரளாவில் முந்தைய காலாண்டை விட 294.94% முந்தைய காலாண்டை விட தொழில் முதலீடு அதிகரிச்சிருக்கு வளர்ச்சி. மேற்கு வங்காளத்தில், இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டு தேர்தல் நடக்கும்போது இதெல்லாம் தேர்தல் நடந்த மாநிலங்கள். மேற்கு வங்காளத்தில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி வீதம் 199.58% அதிகரித்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சர்கள் கேட்டது போல அந்த 3 மாத காலத்தில் ஜூலை 31 வரை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. 200-300% 3 மாநிலங்கள் உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டிலே சரிந்திருக்கிறது, யாரும் மறக்க முடியாது. உங்களுடைய குடியிருப்புகளே எங்களுடைய பேரவைத் தலைவர் அவர் குற்றச்சாட்டு பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது ஒரு நீங்க காசு கொடுத்தா எதனாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வர எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால் வேலை கிடைக்க போகுது. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. காசு வாங்கி கொண்டு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக எழுதுகிறார் என்றதெல்லாம் பொதுவாக பத்திரிகைகளை குறித்து அவ்வாறு அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்லக்கூடாது. பத்திரிகையில் 2 புறம். ஏன்னா நீங்க ஒரு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட ஒப்பீடை செய்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்காக இவர்கள் காசு வாங்கி கொண்டார்கள் என்று ஒரு பத்திரிகை பற்றி குறிப்பிடுவது என்பது ஒட்டுமொத்தமாக பத்திரிகையை எல்லா பத்திரிகையிலும் அது குறிப்பிடுவதாக அமைந்துவிடும். எனவே அது போன்ற ஒரு நிலைப்பாட்டையோ அது போன்ற ஒரு செய்தியோ மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையிலே சொல்வது அழகல்ல என்பதை நான் தெரிவித்தேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், நான் அதை பற்றி விளக்கம் நான் சொல்றேன் அப்புறமா. பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் சொன்னது ஒரு சில பத்திரிகைகள் நம்பகத்தன்மையில் நிறைய பத்திரிகைகள் இருக்கு. அதுல ஒரு சில பேர் அவர்கள் அவர்களுக்கு தேவையான செய்திகள் அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நிறைய பிசினஸ் ரிவ்யூஸ் எழுதுறவங்க நிறைய அந்த மாதிரி எழுதுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான ஒரு சபையில் பேசும் பொழுது முதலீட்டாளர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் தவறான எண்ணம் உருவாகும். அதன் மூலமாக மாநிலத்திற்கு கெட்ட பேர் என்ற ஒரு இதெல்லாம் சொன்னார். ஆதாரபூர்வமாக இப்ப தேசிய அளவில் கொடுக்கப்படும் ஒரு கணக்கீடும் அந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா பத்திரிகைகள் நிறைய இருக்கு. இப்ப தினத்தந்தி கூட தான் நல்ல பத்திரிகை நல்லா இருக்கு. அவங்க கூட கடந்த வாரம் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. லஞ்சம் ஊழலுக்கு எதிராக முதல்வர் விஜய் அவர்கள் சாட்டையை சுழட்டி இருக்கிறான்னு போட்டிருக்காங்க. அது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நாம் நம்புறோம். ஏன்னா ஆக்கப்பூர்வமாக நம்பகத்தன்மை உள்ள பத்திரிகைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறோம். நம்பகத்தன்மை இல்லாத பத்திரிகைகள் பற்றி தான் அவங்க சொல்றாங்க. அது எந்த பத்திரிகை, அதை பத்தி நம்ம இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பேச வேண்டாம். தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்று என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட் ஸ்டுடென்ட் இருக்கிற அந்த இதை எடுத்துட்டு இங்கே பேசும்போது ஒன்று மட்டும் அவங்க கூகுள் சர்ச் நார்மலாக பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்த உடனே எல்என்டி 18,600 கோடியில் 8,200 வேலை வாய்ப்புகள் தரோன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் அதில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 7,000 கோடின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தாலே அந்த நம்பரே தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு செய்தியை எடுத்துட்டு இங்கே சொல்லக்கூடாதுன்றது தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பழைய நிகழ்வுகளிலே நடந்த ஒரு விவாதத்தை பற்றி ஒரு குறிப்பை நான் இங்கே சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். 2017ஆம் ஆண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு தனபால் அவர்கள் இருக்கின்ற நிலையில் அவர் ஒரு குறிப்பை இங்கே படித்து காட்டுகிறார். 1998ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் மு. கருணாநிதி அவர்கள்
பத்திரிகையில் வருகின்ற ஏசியங்களை வைத்து நாம் இங்கே விவாதம் செய்வது அழகல்ல என்று குறிப்பிட்டுள்ளதையும் 2011ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு உரையாற்றுகையில் சொன்னதை மீண்டும் பதிவு செய்கிறேன் என்றும், அன்றைக்கு பேரவை முன்னவராக இருந்த மாண்புமிகு பேராசிரியர் க. அன்பழகன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 10ஆம் நாள் இங்கே உரையாற்றுகையில் குறிப்பிட்டதையே மீண்டும் பதிவு செய்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுப்ப நினைக்கிற பிரச்சனைக்கு நான் மறுப்பதற்கான காரணத்தை விளக்கிற உடனே பேராசிரியர் பெருந்தகை பிறந்த பெரியவர் அன்பழகன் அவர்கள் சொன்னது, ஒரு செய்தி தன்னுடைய காதிற்கு வந்தால் கூட அது குற்றச்சாட்டு வடிவம் எடுக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டறிந்து அதன் பின்னர் தான் இந்த அவையிலே சொல்ல வேண்டும். வெளியில் எத்தனையோ செய்திகள் வரலாம், அப்படி வருகிற செய்திகளையெல்லாம் இங்கே பதிவு செய்வதற்கு இது ஒன்றும் பதிவுத்துறை அலுவலகம் அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பத்திரிகை செய்தி வைத்துக்கொண்டு அதை உறுதிப்படுத்தி பேசக்கூடாது என்பது வேறு. நாங்கள் அதை சொல்லலை. பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூண் என்ற பத்திரிகை என்று நாமே இந்த சட்டமன்றத்திலே பல நேரம் பாராட்டி பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறது, அப்படி நம்முடைய மின்துறை அமைச்சர் குறிப்பிட்டதை போல அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, சில பத்திரிகைனார் அது எந்த பத்திரிகை பேர் சொல்லிட்டு போட வேண்டியதான ஒழிய 10ஆம் பத்திரிகை சொல்வது தவறு இல்லை. இந்த விவாதமே மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் சொல்லியது, அவர் சொல்லிய தகவல் அதிகாரப்பூர்வமற்ற செய்தியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது அதிகாரப்பூர்வமற்ற செய்தி. அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் என்ற முறையில் நான் அறிவிக்கிறேன், இந்த சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று அவர் அறிவிக்கிறார். அதில் ஆதாரம் இல்லாத அந்த பத்திரிகை செய்திகளை பற்றி அவர் சொன்னது எல்லா ஒட்டுமொத்த பத்திரிகையும் தொழில்துறை அமைச்சர் வெறுப்பதாகவோ அவர்களை பற்றி வெறுப்புணர்வு ஏற்படுத்த எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தை அவர் வெளியிடவில்லை என்று நான் கருதுகின்றேன். பத்திரிகை துறையை பற்றி இந்த மன்றத்தில் இருக்கிற மாமன்றத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பு மிகப்பெரிய மரியாதை உண்டு. குறிப்பாக தொழில்துறை அமைச்சருக்கும் இந்த அமைச்சர் பெருமக்களும் இருக்கு என்று நான் கருதுகிறேன். வெளியிருந்த பல செய்திகளிலிருந்து பல பத்திரிகைகளை பாராட்டுவதிலிருந்து அதை என்னால் உணர முடிகின்றது. ஒரு சில பத்திரிகைகள் என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தால் உள்ள உணர்வோடு தவறான செய்திகளையும் உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் வெளியிடுகின்ற பத்திரிகைகளுக்குத்தான் அந்த குற்ற உணர்வு இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எல்லா பத்திரிகையும் நான் சொல்லவே இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்றது ஒரு பிரைவேட் வெப்சைட், அது கூட ஒரு பத்திரிகைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு வெப்சைட், ஒரு பிரைவேட் வெப்சைட். இனி அதே பத்திரிகையாளர்கள் தான் தினத்தந்தியில் நம்மளை பற்றி நம்மளுடைய தொழில்துறையை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்கே பேசி பெருமைப்பட்டிருந்தால், தமிழ்நாடு முன்னேறுதுன்னு பேசியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். நீங்கள் ஒரு ஒப்பீடு தான் நான் குறிப்பிட்டேன். அதுக்கு இவ்வளவு ஒப்பிடு கூட ஆதாரம் இல்லாத ஒரே நிமிஷம். எந்த பத்திரிகையும் பெயரையோ இந்த பத்திரிகையில் வந்திருக்கூட நான் சொல்லலை. சாதாரணமாக உறுப்பினர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் எதாவது எங்களுக்கு தகவல் கிடைச்சா அதை அமைச்சர்கிட்ட தான் கேட்க முடியும். அவங்ககிட்ட தான் அரசாங்கம் இருக்குது. நான் சொன்ன ஒப்பீடு பற்றி அவங்க ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பதில் உரை சாயங்காலம் இருக்குது. அதில் நீங்கள் சொன்னது தவறு, அது சொல்லுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நான் அது குற்றச்சாட்டே சொல்லலை, எந்த குற்றச்சாட்டும் சொல்ல எதுவும் சொல்லவில்லை. என்ன ஒரு நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சு 24 நிமிஷம் ஆயிடுச்சு. முடிக்க போகிறோம்.